ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? நம்ம 23 செப்டம்பர் முரளி பார்க்குறோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட எந்த விதமான வேண்டுதலும் வைக்க தேவையில்லை, எதையுமே கேட்க தேவையில்லை. ஏன்னா நானாகவே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் புரிய வைக்கிறேன். அப்படின்னு அர்த்தம், பாபா ஒன்று புரிய வைக்கலைன்னா அது நமக்கு தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி யோசிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு விலங்குகள்லாம் என்ன ஆகும், அதுக்கு நாம் பரந்தாமத்துக்கு போயிடுவோம், விலங்குகள் எங்கே போகும், இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க, உங்களை பற்றி மட்டும் கவலைப்படுங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். ஏன்னா பாபா ஒவ்வொரு கல்பத்திலையும் வரார், என்ன பண்ணணும்னு அவருக்கு தெளிவாக தெரியும், நமக்கு தான் தெரியாது. அதனால்தான் அவர் புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். நாம் கேட்டாலும் சரி கேட்காட்டினாலும் சரி அவருடைய கடமையை அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அப்புறம் சிலர் கேட்குறாங்களாம், பாபா என்ன பாபா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வெளில சாப்பிடக்கூடாதுன்றீங்க, வெளியில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாதுன்றீங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். ஆனால் பாபா நான் இப்போ டிரைவராக இருக்கிறாங்க, ஒரு 2-3 நாள் வெளியில் டிரைவிங் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது? அதுக்கு பாபா சொல்கிறாரு, குழந்த, ஒட்டுமொத்த உலகத்தையே தூய்மையாக்குற அந்த அளவுக்கு உனக்கு சக்தி இருக்குது, ஒரு உணவை உன்னால் தூய்மையாக்க முடியாதா திருஷ்டி கொடுத்து அப்படின்னு கேட்குறார். ஸோ அதுக்காக வெளியில் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் போல இருக்குது திருஷ்டி கொடுத்துட்டு, அப்படி கிடையாது. தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே இது. ஏன்னா வெளியில் சாப்பிடாம தான் சமைத்த உணவை மட்டுமே அல்லது பாபா குழந்தைங்க சமைத்த உணவை மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு முயற்சி செய்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த தேவையில்லாத கெட்ட அதிர்வலைகள் உங்களுடைய முயற்சிக்கு தடைப்படாது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். பாபா சொல்கிறத அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும், எக்ஸெப்ஷனே இருக்கக்கூடாது. பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மாதிரி வேலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் பாபா அப்படி ஒரு யுக்தி கொடுக்குறாரு. ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, எந்த காரியம் செய்தாலும் பாபா நினைவில் இருந்து பண்ணுங்க. ஏன்னா நினைவு இல்லைனாலே ஆத்ம சக்தி இழந்துடும், மாயக்கிட்ட போய் சிக்கிக்குவீங்க. மற்றபடி பாபா நீங்கள் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு சொல்ல, எங்கே வேணாலும் போங்க. ஆனால் பாபாவுடைய நினைவு இருக்கணும், நான் பாபாவோட குழந்தைன்ற நினைவு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாபாவுடைய குழந்தை அசுர காரியம் செய்யலாமா அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் பாபாவுடைய குழந்தைன்ற நினைவோடு எப்பவும் இருங்க, எந்த அசுர காரியத்தையும் பண்ணக்கூடாது. ஸோ பாபா சொல்கிறாங்க, கோபுரத்தின் உச்சத்தில் உங்களை வச்சேன் சத்தியுகத்தின் தொடக்கத்தில், ஆனால் அங்கேருந்து தொபுக்கடின்னு விழுந்திருக்கிறீங்க 5,000 வருடத்தில். நான் யாருன்றதே மறந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு கடவுளே ஞானத்தை கொடுத்து மீண்டும் கோபுரத்தில் உட்கார வைப்பாருன்றது கனவுல கூட நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட தந்தை கிடைச்சிருக்கிறாருன்னா பலியாக வேண்டாமா? பாருங்கள், அந்த காலத்தில் பதிவிரதை பெண்கள் கணவன் இறந்தால் தானும் போய் சிதையில் ஏறிடுவாங்க, அந்தளவுக்கு தைரியம் இருந்துச்சு. ஸோ இங்கே பாபா அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, பேர் மட்டும் ஞானச்சிதை. ஆனால் இங்கே நெருப்புக்கான விஷயம்லாம் கிடையாது. ஈஸியாக விகாரத்தில் புத்தியை விடுவிக்கிறார். ஏன்னா பல ஜென்மத்திற்கான பாவ சுமை நம்ம தலையில் இருக்குது. தன்னுடைய மகளையே இச்சையாக பார்த்த அஜாமில்ன்றவன் ஒருத்தன் மட்டும் கிடையாது, அவனை விட மோசமாக தான் ஒருவருக்கொருவர் இருக்கிறீங்க. முன் ஜென்மத்தில் என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக எல்லாம் பாவாத்மாக்கள் தான். இங்கே புண்ணியாத்மாக்கள்னு யாருமே கிடையாது. நான் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க, உதவி செய்கிறாங்கன்னா அவங்க புண்ணியாத்மா ஆகிடுவாங்களா? ஏறும் கலையில் ஏறிடுவாங்களா? இறங்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களை ஏறும் கலையில் அழிச்சிட்டு போகிறதுக்கு பாபா வந்திருக்கிறாருன்னா, எப்படி பதிவிரதை தன் கணவனுக்காக முழுசாக பலியாகிறாளோ அந்த மாதிரி நம்ம பாபா கிட்ட பலியாகணும். ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர், பதிகளுக்கெல்லாம் மேலான பதியாக இருக்கிறார். இல்லை, ரொம்ப அன்பான கணவனுக்கெல்லாம் மேலான அன்பான கணவர்.
அன்பான தந்தைக்கெல்லாம் மேலான அன்பான உயர்ந்த தந்தையாக இருக்கிறார். ஆக்சுவலாக ஒரு விபச்சாரிக்கு வாழ்க்கை கொடுத்த அப்படியெல்லாம் நிறையா கதையெல்லாம் இருக்கும். ஆனால் ஆத்மாக்கள் எல்லோரும் இன்றைக்கி விபச்சாரியாக தான் இருக்கிறோம். நமக்கு பாபா கடவுள் உலகத்தின் நம்பர் 1 பரிசுத்தவான் வாழ்க்கை கொடுக்குறார். நாம் என்ன மற்றவங்களுக்கு கொடுக்கறது? நாமளே விபச்சாரியாக இருக்கும்போது இல்லையா? இன்னமும் இவங்க விபச்சாரி இல்லாத மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு இவங்க வாழ்க்கை கொடுத்தாங்க அப்படின்றாங்க. பாபா தான் நம்மளை விபச்சாரியாக இருந்த நம்மளை கோபுரத்தின் உச்சத்தில் வைக்கிறார், கோயிலில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி உயர்த்துறார். ஸோ குழந்தைங்களை எழுப்புறார். சொர்க்கத்துக்கே எஜமானராக்கிற தந்தை எவ்வளவு சாதாரணமாக இருக்கார், யோசிச்சு பாருங்க இல்லையா? நாராயணன் ஆக்குறாருன்னா நாராயணனை விட உயர்ந்தவராக இருந்தால் தானே ஆக்க முடியும். ஆனால் ரொம்ப சாதாரணமாக அகங்காரம் இல்லாமல் இருக்கிற ஆரம்பத்தில் குழந்தைங்களுக்கு நோய் வந்தப்போ பாபாவே குழந்தைங்களுக்கு சேவை செஞ்சாராம். எந்த அகங்காரமும் கிடையாது, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ஆனாலும் குழந்தைங்களுக்காக எப்படிப்பட்ட கர்மத்தையும் ஒன்று தானாகவே செய்வார் அல்லது பிரம்மா மூலமாக செய்ய வைப்பார். எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது எதுக்கு? அதே மாதிரி நீங்களும் பண்ணணும். உலகத்தில் மிக உயர்ந்தவர், உயர்ந்ததிலே உயர்ந்தவர் அவர் தான். அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. அவரே அவ்வளோ பணிவாக இருக்கிறாருன்னா நாம் எவ்வளோ பணிவாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மாயையுடைய தாக்கம் எவ்வளவு இருக்குதுன்னா, கடவுளே சொன்னாலும் மனிதர்கள் கேட்க மாட்டுறாங்க. இந்த காரியத்தை செய்யாத குழந்தைன்றாரு பாபா, இருந்தாலும் தலைகீழான காரியத்தை தான் செய்வேன் அப்படின்னு சத்தியம் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, பாபா ஒரு விஷயத்தை பண்ணாதன்னு சொன்னால் அது கண்டிப்பாக தலைகீழான காரியமாக தானே இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். மாயை ரொம்ப சக்திசாலி, அவனுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. ஸோ அவங்கிட்டேருந்து உங்களை பாதுகாத்துக்கணுன்னா மறந்து கூட பாபாவை மறக்கக்கூடாதுன்றார். ஸோ அதுலேயும் நம்பர் 1 ஸ்ரீமத், நீங்கள் எது பண்ணாலும் பாபாவை மட்டும் மறக்காதீங்கன்றார். வெளியில் என்ன இருக்குது? உலக ராஜ்யத்தையே பாபா கொடுக்குறாரு, திரும்ப ஒருபோதும் கிடைக்காது. பாபாவும் கிடைக்க மாட்டார், அவர் கொடுக்குற ராஜ்யமும் இன்னைக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட தந்தையை மறக்கலாமா? அந்த சிவத்தந்தை கொடுக்குற சொர்க்கத்தை இழக்கலாமா? அப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகணும், தேவதை ஆகணும்னா இப்போவே தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். நீங்கள் மிலிட்ரியில் இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், இருந்தாலும் அன்பாகத்தான் நடந்துக்கணும். ஆனால் அந்த வேலை காரணமாக வேணால் நீங்கள் அதிகபட்சமாக கொஞ்சம் அப்படி கோபப்படுற மாதிரி பார்க்கலாமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் அடிக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா தேவதையாகணும், அதை புரிஞ்சுக்கணும். இல்லாட்டினா அடிக்கிறது சமஸ்காரம் ஆகிடும். அப்புறம் எப்படி சொர்க்கத்துக்குள்ளே வருவோம்? லௌகீக தந்தை மாதிரியே நம்ம பரலௌகீக தந்தை சிவபாபாவுக்கு கூட குழந்தைங்க மேலே ரொம்ப கவலை. ஏன்னா இங்கே முக்கியமான விஷயமே தூய்மையாக இருக்கணும் குழந்தைங்கன்றது தான். நீங்கள் லௌகீக அப்பா அம்மாவே பாருங்களேன், திருமணத்துக்கு முன்னாடி வரையும் குழந்தைங்கள பொத்தி பொத்தி வளர்க்குறாங்களா, அப்போ தூய்மையாக வச்சுருக்கிறன்னு தான் அவங்களுமே நினைக்கிறாங்க. அது அப்படி இருக்கும்பொழுது பாபாவோ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாங்கன்னு தான் பாபாவை எல்லோரும் கூப்பிடுறோம். அப்போ அதுதானே அவருடைய தொழில். நீங்கள் தூய்மை இல்லாமல் இருக்கிறதுனால தானே என்னை கூப்பிட்டீங்க, இல்லாட்டினா எதுக்கு என்னை கூப்பிட போகிறீங்க? நான் ஒவ்வொரு கல்பத்திலையும் உங்களை தூய்மை ஆக்குனதுனால தானே எனக்கு பூஜை பண்ண போகிறீங்க, இல்லாட்டினா நீங்கள் எதுக்கு பூஜை பண்ண போகிறீங்கன்றார். ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது, காமத்திற்கு தொல்லை கொடுக்கக்கூடிய கணவன்மார்களை எப்படி கையாள்றது அப்படிங்கிற ஸ்ரீமத்தை பாபா அழகாக சொல்கிறாரு. உங்களுக்கு எவ்வளோ கொடுமைகள் இழைக்கப்பட்டாலும் பொறுத்துக்கோங்க, ஆனால் தூய்மையாக இருக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். நிறைய யுக்தி சொல்கிறார், பணிவாக நடந்துக்கோங்க. நீங்கள் கேளுங்க, மனைவிக்கு கணவன் தான் கடவுள்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் தான் கடவுள்னால் எதுக்கு அந்த கடவுளை போய் வேண்டுறீங்க கோயிலில்? அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் கடவுள் கிடையாதுன்னு அர்த்தம் வருது.
அடுத்து தாலி கட்டும்போது என்ன சொன்னீங்க? நான் தான் உனக்கு கணவன், கடவுள், குரு எல்லாமே சொன்னீங்க. கடவுளை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவனேன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் தான் கடவுள்னா நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன்னும் போது அதை ஏன் தடுக்கிறீங்க? நீங்கள் என்னை தூய்மையாக்குபவர் ஆகிடுங்க அப்படின்னா அன்பாக பணிவாக பேசுங்கன்றார். ரொம்ப முக்கியமானது. பாபா சொல்கிறத ரஃபாகவும் சொல்லலாம் இல்லையா? ஆனால் நீங்கள் பணிவாக சொல்லணும், அன்பாக சொல்லணும். அதையும் மீறி அவங்க கோபப்படுறாங்க எதுக்காகவோ அப்படின்னா அவங்க மேலே மலர்களை தூவுங்கள், இல்லை இனிமையான வார்த்தை, அவங்களுடைய விசேஷ குணங்களின் மகிமை பாடுங்க. அப்போ அந்த விசேஷ குணம் மேலோங்கும் பொழுது தானாகவே அசுர குணம் கீழே போயிடும். அதேமாரி சில சமயம் உங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அன்பாக பணிவாக இருக்கும்போது அவங்களே வருத்தப்படுவாங்க, பச்சாதாபப்படுவாங்க. நம்ம எவ்வளோ காமவெறி பிடிச்சி மனைவியை அடிச்சிட்டோம், எவ்வளோ அன்பானவ, இவ்வளோ ஒரு இப்போவே தேவதையை பார்க்குற மாதிரி இருக்குது, இவ கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணுமே, அந்த தெய்வத்தை போய் அடிச்சிருக்கிறேனே அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பாபா சொல்கிறார், எப்படி இந்த சாராயெல்லாம் அடித்தா போதை ஏறி தான் பெரிய ராஜான்னு நினைக்கிறாங்களோ அதை விட மோசமான விஷம் இந்த காமம்ன்றார். ஏன்னா ஒன்ஸ் பழக்கமாயிடுச்சுன்னா அவங்களால விடவே முடியறது கிடையாது. அந்த அளவுக்கு போதை ஏறிடுது. திரும்ப திரும்ப காமத்தில் விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, அந்த காமத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு அதிக உழைப்பு இருக்குது. யோக பலம் இல்லாமல் யாராலையும் தன்னுடைய கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடியாதுன்ற. ஸோ நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். மனைவியை பார்க்குறீங்க அல்லது ஏதோ ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது இது என்னுடைய சகோதராத்மா, சிவனுடைய அம்சம்னு ஆஞ்சநேயரை சொல்லுவாங்கள்ல, நாம் தான் அந்த ஆஞ்சநேயர். அப்போ ஆஞ்சநேயரை பிரம்மச்சாரின்னும் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ எல்லோரையும் சகோதரியாக பார்க்குறாங்க. அப்போ நான் சகோதரி கிட்ட அல்லது சகோதரன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், சகோதர ஆத்மா கிட்ட பேசியிருக்கிறேன், அது முடியலன்னா அட்லீஸ்ட்டு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணத்தை எழுப்பலனாலே தானாகவே காம பார்வை வந்துடும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், யோகம் இல்லாட்டினாலே நீங்கள் அவசியம் பாவம் தான் செய்வீங்கன்றார். அப்படி பாபாவை நினைக்கல, இந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்களை எழுப்பலைன்னா தானாகவே காமம் சார்ந்த எண்ணம் வந்துடும். அவ்வளோதான், விழுந்துருவீங்க. ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும். கடின உழைப்பு இருக்குது, அலட்சியமாக இருக்கக்கூடாது. அலட்சியமாக இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அந்த உயர்ந்த எண்ணத்தை எழுப்பாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, வெளிநாட்டிலேருந்து யோகம் கற்றுக்கிறதுக்காக அடயோகியை தேடி போகிறாங்க. அடயோகி என்ன பண்ணுறாங்க? குடும்பத்தை விட்டு காட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. அது உண்மையில் செயற்கையான அமைதி. உண்மையான அமைதி நம்முடைய சுய தர்மம்னு பாபா தான் சொல்லி நமக்கு தெரியும். மற்றபடி இந்த சரீரம் நமக்கு கிடைச்சிருக்கிறதே காரியம் செய்கிறதுக்கு தான். சரீரம் இல்லாத வரைக்கும் வேணால் ஆத்மா அமைதியாக இருக்கலாம், அது பரந்தாமத்தில் அமைதியாக இருக்கும். மேபி உடலை விட்டுட்டு பேயாக அலையும் பொழுது கூட அது காரியம் செய்யாமல் இருக்கலாம். ஏன்னா உடம்பு கிடையாது, பசிக்க போகிறது கிடையாது. ஆனாலும் அது யாருடைய உடம்புலையாவது பிரவேசிச்சிடுது. பிறகு சூக்ஷ்ம சரீரத்தோடு அலைவாங்க அல்லது யாருடைய உடம்புலையாவது பூந்துக்கிட்டு அலைவாங்க. ஸோ அந்த ஆத்மா உடலோடு இருக்கும் பொழுது என்ன குணம் இருந்துச்சோ அதே தான் இருக்கும். உடலோடு இருக்கும்போது மற்றவங்களுக்கு துக்கம் கொடுத்துச்சுன்னா உடம்பு இல்லாட்டினாலும் துக்கம்தான் கொடுக்கும். ஆனால் சிலர் ரொம்ப நல்லவங்களாக மகாத்மாக்கள் மாதிரி யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறாங்களே, ஒருவேளை அவங்க அந்த மாதிரி பேய அலைஞ்சாங்கன்னா அவங்க யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 5000 வருடம் கழித்து எதுக்கு நம்ம பாபாவை சந்திக்கிறோம்? மீண்டும் உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கு. ஏன்னா அந்த சொர்க்கத்தை அவர் தான் ஸ்தாபனையே பண்ணுறாருன்னா அதுதானே நமக்கு கொடுப்பார். அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் கூட கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வருவாங்கன்றார். ஸோ அந்த சுயதர்சன சக்கரன்றதே நம்மளுடைய 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்கிறது தான். அதுக்கு இந்த ஞானம் வேணும். அதை இப்போ தான் பாபா நமக்கு கொடுக்குறார். அப்போ உண்மையிலே சுயதர்சன சக்கரம் நம்முடைய அலங்காரம் தானே தவிர சொர்க்கத்தில் வாழும் விஷ்ணுவோடைய அலங்காரம் கிடையாது.
ஆனால் பார்க்குறதுக்கு தேவதைகள் அழகாக இருக்கிறதுனால அந்த அலங்காரத்தை தூக்கி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் உண்மையில் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி விஷ்ணு இல்லை, சங்கமயோக பிராமணர்களாகிய நாம தான். நம்முடைய 84 பிறவியும் கற்றுக்கிறோம். நாம் உண்மையிலே யாருடையவர், நான் யார், என்னோடய அப்பா யாருன்னு கற்றுக்குறோம். பார்த்தீங்களா, இதுதான் உண்மையிலே சுயதர்சன சக்கரம். எவ்வளோ ஈஸியாக பாபா புரிய வைக்கிறார். சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுல யாருக்காவது கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும், அதெல்லாம் ஒன்றும் கடவுள்லாம் வரல, அவர் ஒன்றும் ராஜ்யத்தெல்லாம் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னா நேராக குப்பை தொட்டியில் போய் விழுந்துடுவீங்கன்றார். ஏன்னா இன்றைக்கி முழு உலகமும் குப்பையாக தான் இருக்குது. வரதானத்தில் பாபா சொல்கிறாரு, குஷிகளின் கடலாக இருக்கக்கூடிய சிவத்தந்தை நமக்கு அளவற்ற குஷின்ற பொக்கிஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் பிராமண குழந்தைகளாகி உங்களுக்கு எந்த நிலையிலும் குஷி மறைய வாய்ப்பே கிடையாதுன்றார். ஐயோ சொத்து என்ன ஆகிடுமோ, நம்ம குடும்பம் என்ன ஆகிடுமோ அப்படின்னு கூட உங்களுக்கு கவலையே வராது. என்ன ஆகும்? பரிவர்த்தனை ஆகும் இல்லையா? மாறும். அசுர மனிதர்களாக இருக்கிறவங்க தேவதைகளாக மாற போகிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த பழைய உலகத்தில் எவ்வளோதான் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பழையவர்கள் தான், கண்டிப்பாக அசுர குணம் இருக்கும். அதனால் எல்லா பற்றையும் அறுத்தெறிஞ்சு கவலையற்ற மகாராஜா ஆகிட்டீங்க. ஏன்னா பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நடக்கிற அனைத்தும் அவர்களுக்கு நன்மையாக தான் இருக்கும், எதிலுமே தீமை கிடையாது. அது மட்டும் இல்லை, யாருமே உங்கள்கிட்டேருந்து அபகரிக்க முடியாத அரசாட்சியை நீங்கள் இப்போ சேமித்து வச்சுருக்கிறீங்க. அப்படியே சத்தியுகத்தில் பிறக்க வேண்டியது தான், சொர்க்கத்தை ஆட்சி செய்ய வேண்டியது தான். கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, இந்த உலகத்தையே ஒரு அலௌகீக விளையாட்டு மைதானம்னு புரிஞ்சுக்கோங்க. அலௌகீகம்னாலே விலகி இருக்கிறது தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள்லாம் விளையாட்டு பொம்மைகள்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒருபோதும் நிராசை அடைய மாட்டீங்க. அதாவது ஆசைப்பட்டது கிடைக்கலையே அப்படின்னு ஏமாற மாட்டீங்க. ஏன்னா இது விளையாடுறது, அவ்வளோதான். இங்கே விளையாட்டே அதிலிருந்து புத்தியை விலக்கி வைக்கிறது தான். அப்போ எதன் மீதும் உங்களுக்கு நிராசை இருக்காது. ஆசைப்பட்டாதானே நிராசை ஆகிறதுக்கு. ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையை அடைவீங்க. ஏன்னா இங்கே விளையாடுற விளையாட்டின் மூலமாக தான் நீங்கள் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைய போகிறீங்க. அடைய போகிற இடம் அங்கே, இங்கே கிடையாது. அதனால் இங்கே இருக்கிற எதன் மீதும் நீங்கள் ஆசை வைக்க மாட்டீங்க. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.